அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மோட்டிவேஷனல் வீடியோ, அதில் திருநாவுக்கரசரின் தேவாரம் அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாங்களா? நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், தேவாரங்கிறது மொத்தம் 3 பேர் எழுதியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார்களின் பாடல் தொகுப்பு தான் தேவாரம் என்று பெயர். இதை அடங்கல் முறை என்றும் அழைப்பார். சைவ திருமுறைகளான 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள், அதாவது 1 to 7 வரை உள்ள திருமுறைகள் தேவாரம் என போற்றப்படுகிறது. அதில் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அருளிய தேவாரம் 4வது, 5வது, 6வது திருமுறைகளால் தொகுக்கப்பட்டுள்ளது. அது மொத்தம் 3 பேர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் 3 பேர் எழுதிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். அது அடங்கல் முறைன்னு சொல்லுவாங்க. இது சைவ திருமுறையான 12 திருமுறையில் முதல் 7 திருமுறை தேவாரத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த தேவார பாடலை பாடினதுனால இவங்களுக்கு பேர் தேவார மூவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவாரங்கிறது தெய்வ பக்தி நூல். இதை தொகுத்தர் நம்பியாண்டார் நம்பி கிபி 10ஆம் நூற்றாண்டு 30ல் இந்த தேவார திருப்பதிகளை தொகுத்தார். இந்த தேவார மூவர்களை 63 நாயன்மார்களை வச்சு, 63 நாயன்மார்களை ஒரு 3 பேராக வச்சு நம்ம மக்கள் கொண்டாடுறோம். அதில் திருநாவுக்கரசரும் ஒருத்தர். இதாங்க அந்த சைவ குறவர்கள் மொத்தம் 4 பேர்: திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேர் தேவாரம், அவங்க 3 பேரை எழுதின திருப்பதிகத்தை தேவாரம் சொல்றாங்க. மாணிக்க வாசகர் எழுதுன பேர் திருவாசகம்னு பேர். ரைட்டுங்களா? இப்போ இந்த 12 திருமுறை தேவாரம் எந்த இடத்துல வருது பாருங்க. 12 திருமுறையில் தேவாரம் எந்த இடத்துல வருது? முதல் 3 திருமுறை, 1 முதல் 3 உள்ள திருமுறைக்கு பேர் தேவாரம் பேர், இல்லைன்னா திருக்கடை காப்புன்னு பேர். அது எழுதினவர் திருஞான சம்பந்தர். திருமுறை 4, 5, 6 3 திருமுறை, அதுக்கு தேவாரம் பேர். அதை எழுதினவர் திருநாவுக்கரசர், இல்லைன்னா அப்பர் சுவாமிகள் பேர். அது திருமுறை 7, அதுக்கு பேர் தேவாரம் பேர், இல்லை திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. எழுதினவர் சுந்தரர். அதுக்கப்புறம் திருமுறை 8 போது திருவாசகம், திருக்கோவையார். 9 திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. 10 திருமந்திரம். 11 பிரபந்தம். 12 பெரிய புராணம், இல்லைன்னா திருத்தொண்டர் புராணம் பேர். இதுதான் 12 திருமுறை. இந்த 12 திருமுறையில் தேவாரம் முதல் 7 திருமுறையில் வந்துடுது. அதில் குறிப்பாக திருநாவுக்கரசர் தேவாரம் 4, 5, 6 திருமுறையாக வச்சிருக்கிறாங்க. இப்போ வாங்க திருநாவுக்கரசருடைய தேவாரம். அது முதல்ல திருநாவுக்கரசனுடைய வாழ்க்கை வரலாறு. நம்ம வரைய சொன்ன ஒரு மகானும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதை ஒரே வீடியோவில் சொல்ல ரொம்ப சிரமம், எல்லாத்தையும் கொண்டு வருது. இப்போ நம்ம திருநாவுக்கரசர் சொன்ன தேவாரம் பாட்டு திருப்பதிகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தலாம். அவர் பிறந்த ஊர் சைவ சமய குருவில் ஒருவர் திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்ற சிவதலத்தில் அவதரித்தார். அதாவது அந்த காலத்தில் திருமுனைப்பாடின்னு சொல்லுவாங்க. திருமுனைப்பாடி நாடு அது எங்க இருக்குன்னா சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுவில் பன்ருட்டி பக்கத்தில் இருக்கிறது தான் திருவாமூர். அந்த திருவாமூர் அந்த கிராமத்தில் தான் திருநாவுக்கரசர் பிறந்தார், அவதரித்தார். அவருடைய இயற்பெயர் மருநீக்கியார். அவங்க அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதினியார். அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் திலகவதியார். இது அவங்க குடும்ப வரலாறு, குடும்பத்தின் பின்னணி. சமண நெறி பின்பற்றுதல். மருநீக்கியார் தம் சைவ நெறியிலிருந்து மாறி சமண மதம் தழுவி அம்மதத்தை உயர்த்தி பிடித்தார். அவங்களுடைய அப்பா, அம்மா, அக்கா எல்லாமே சைவ நெறியில் இருந்தாங்க. இவர் அந்த காலத்தில் சமண நெறி கொஞ்சம் தலை துவங்கி இருந்தது. அதனால இவர் சமண மதத்தில் தழுவினார்.
அதை உயர்த்தி பிடித்தாரு. அதில் அவருக்கு பேர் வந்து தர்மசேனர்னு அவங்க சமண மதத்துக்காரங்க பட்டமும் கொடுத்தாங்க, பேரும் சூட்டினாங்க. அப்படி சமண மதத்தில் இருந்தபோது அவருக்கு வந்து சூழ நோய் வந்து தாக்குச்சு. சூழ நோய்னா வயிற்று வலி. இந்த வயிற்று வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால அவர் என்ன பண்ணார், சூழ நோயால் பாதிக்கப்பட்ட தர்மசேனர் சொந்த ஊரில் வசிக்கும் அக்கா திலகவதியிடம் வந்து சேர்ந்தார். இந்த சமண பள்ளியில் போய் சேர்ந்தார். அங்கே நிறைய சமண படிப்பெல்லாம் பள்ளியில் படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றனால அதில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சனால அவர் பேரும் தர்மசேனர்னு பட்டமும் சமண மதத்தவரெலாம் கொடுத்தாங்க. வயிற்று வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டார். சூழ நோய் வயிற்று வலியில் கஷ்டப்பட்டார். அதனால சொந்த ஊர் திருவாங்கூர் அக்கா கிட்ட வந்து சேர்ந்தார். அங்கே வந்து ஒரு சைவ மதத்தை திரும்புகிறார். அக்கா திலகவதி தம்பி தர்மசேனரை சமண நெறியை கைவிட்டு சைவ சிவநெறியை பின்பற்றி நமசிவாய என்ற சிவமந்திரத்தை சொல்லு என திருநீரை தம்பி நெற்றிட்டு தம்பியை திருவதிகை வீராட்டனத்திற்கு அழைத்து சென்றார். இது வந்து சமண மதத்தில் இருந்தார். பேரு தர்மசேனன் பேரு. சூழ நோய் தாக்கிச்சு. அந்த வலி வயிற்று வலி அவஸ்தையோட கஷ்டத்தோட அக்கா வீடு வந்து திருவாங்கூர்ல பண்ருட்டி பக்கத்தில் திருவாங்கூர்ல இருந்துச்சு. அங்க வந்துட்டாரு. அங்க வந்தோடனே அக்கா என்ன பண்ணாங்க, நீ சமண நெறியில் இருக்க வேணாம், சைவ சிவநெறிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி நமசிவாயன்னு சொல்லி அவரு நெத்தியில வந்து விபூதியை வச்சு விட்டாங்க. திருநூறு பூசி விட்டாங்க. பூசி விட்டு அங்க கடலூர் பக்கத்துல திருவதிகை வீராட்டனத்துக்கு அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க தம்பிய. அங்க தர்மசேனர் தன் சூழ நோயை போக்கும்படி வீராட்டனேஸ்வரிடம் கண்ணீர் விட்டு அழுதார். அங்க கோயிலுக்கு போன பிற்பாடு அங்க வீராட்டனேஸ்வர சிவனை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கூற்றாயினவாறு விளக்கிலீர் என தொடர்ந்து திருப்பதிகத்தை பாடினார். அக்கணமே அவரை வாட்டி சூழ நோயும் நீங்கியது. அப்படி ஒரு சைவ மதத்துக்கு அங்க வந்து சமணத்திலிருந்து இங்க வந்தாரு. திருவதிகை வீராட்டன கோயிலுக்கு வந்தாரு. வந்து வீராட்டனேஸ்வர கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய சூழ நோயை போக்குமாறு கூற்றாயினவாறு விளக்க லீர் அப்படின்னு தொடங்குற பதிகத்தை முதல்ல பாடினாரு. அப்பயே அவருக்கு சூழ நோய் பிடிச்சிருந்த சூழ நோய் வந்து அவரை விட்டு நீங்கி குணமானார். திருநாவுக்கரசர் என பெயர் பெறுதல். தர்மசேனர் பாடி முடித்ததும் நீ தித்திக்கும் தீந்தமிழ் திருப்பதிகம் பாடினாய், ஆதலால் இனி நாவுக்கரசு என பெயர் பெறுவாய் என சிவன் அசரீரியாக கூறி மறைந்தார். அன்று முதல் தர்மசேனர் திருநாவுக்கரசர் என பெயர் பெற்றார். அப்படி அவர் கூற்றாயினவாறு விளக்கலீர் அப்படின்னு இந்த திருப்பதிக்கு ஆரம்பிக்கிற திருப்பதிகத்தை பாடினால சிவன் ரொம்ப மகிழ்ந்து நீ வந்து ரொம்ப தித்திக்கும் தீந்துமல் நல்லா பாடுற, அதனால இன்னையிலேருந்து உனக்கு உன் பேரு நாவுக்கரசன் திகழட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லி மறைஞ்சிட்டாரு. அன்னையிலேருந்து அவர் வந்து திருநாவுக்கரசன் அந்த பேரோட சிறப்படைகிறார். இதான் வந்து திருவாமூர். இதான் பண்ருட்டிக்கு மேற்க திருவாமூர்னு இருக்கு. இங்கதான் அப்பர் பெருமான் அவதரித்த தலம். ரைட்டுங்களா? இது வந்து கிழக்கு இந்த பக்கம் போனால் கடலூர், இந்த பக்கம் போனால் அப்படியே பண்ருட்டி விழுப்புரம் வந்துடும். இந்த பண்ருட்டி விழுப்புரம் விழுந்துப்பேட்டை அப்படி வந்துடும். அந்த பண்ருட்டிக்கும் மேற்க தான் திருவாமூர். அந்த ஊரில் தான் திருநாவுக்கரசர் அவதரித்தார். என் கடன் பணி செய்து கிடப்பதே தெய்வர்கள் கிடைத்ததான் மகிழ்ந்த நாவுக்கரசர் அன்று முதல் சிவத்தொண்டில் ஈடுபட்டார். இப்படி சிவனே வந்து அசரீரே உன் பேர் நாவுக்கரசன் நிலந்து இருக்கட்டும் அப்படின்னு சிவனே சொல்லி அந்த சூழ நோயும் போனனால ரொம்ப மகிழ்ச்சியில் ஆனந்தத்தை திருநாவுக்கரசர் இருந்தார். அதனால சிவத்தொண்டில் ஈடுபட்டார். உடல் ஃபுல்லாக திருநூறு பூசிக்கிட்டு தலை கழுத்து கையில் ருத்ராட்சி மலை அணைஞ்சிக்கிட்டு முழு சைவ வேடமேற்று சிவனை புகழ்ந்து பாடி சிவாலய தொண்டு செய்து உளவார பணி செய்து சிவனடியார்களை போற்றி என் கடன் பணி செய்து கிடப்பதே என சிவனடியாராக வாழ்ந்தார். என் கடன் பணி செய்து கிடப்பதே, பணி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க, அதான் என் கடமை அப்படின்னு குறிப்பாக அந்த கோயிலெலாம் போய் உளவார பணி செஞ்சார். எல்லாம் சுத்தம் பண்ணிங்கன்னா அந்த கையில் ஒரு இது மாதிரி வச்சுருப்பார், ஒரு சுத்தம் பண்ணுற கருவி. அதை வச்சுக்கிட்டு எந்த நேரம் வந்து கோயிலே இருந்து சிவனடியாராக இருந்தார். என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொன்னவரும் திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் தான். நாம் ஆர்க்கும் குடியுள்ளோம், நமனை அஞ்சோம். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சமண நெறியை பின்பற்றி ஆட்சி செய்து வந்தான். தர்மசேனர் மீண்டும் சைவ நெறி சென்றதை கேள்விப்பட்டு கோமடித்து நாவுக்கரசரை உடனே பிடித்து வர வீரருக்கு ஆணையிட்டான்.
அப்போ வந்து பல்லவ நாடு ஒரு பக்கம் சோழ நாடு, இன்னொரு பக்கம் தொண்டை நாடு பல்லவ நாடு. ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த திருமுனைப்பாடி நாடு இருந்துச்சு. அது பல்லவர்களுடைய ஆட்சியில் வந்திருக்க மாட்டுக்கு. அதனால் பல்லவன் மகேந்திரவர்மன் பல்லவன் என்ன பண்ணார், அவர் வந்து சமண மதத்தை பின்பற்றி இருந்தார். அப்போ இவர் தர்மசேனர்கள் வந்து சைவத்துக்கு மாறிட்டார். அதனால் இப்போ வந்து சமண மதத்தை அவர் வந்து எதுவும் பரப்புறது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் மகேந்திரவர்மன் மன்னன் கோவப்பட்டு உடனே வந்து தர்மசேனர், அதாவது திருநாவுக்கரசரை கைது பண்ணி அழைச்சிடுவாங்க அப்படின்னு வீரருக்கு ஆணையிட்டார். திருநாவுக்கரசு அழைப்புக்கு மறுத்து, அதனால் திருநாவுக்கரசு வந்து அழைப்புக்கு மறுக்கிறாரு. மறுத்துட்டு நாம் மார்க்கும் குடியொள்ளோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்ப்போம் நடலை அல்லேன் என்ற பதிகத்தை பாட திருநாவுக்கரசரை பிடிக்க வந்த வீரர்கள் அவர் காலில் விழுந்து வணங்கி அவரை மன்னனிடம் அழைத்து சென்றனர். அப்படி வீரர்களை பிடிக்க வந்தாங்க. அப்போ கைது பண்ண வந்தாங்க. அப்போ இவர் பாட்டு பாடுறார், நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்ப்போம் நடலை அல்லேன் அப்படிங்கிற பதிகத்தை பாடினாரு. வந்தவங்க அவர் காலில் விழுந்து அதுக்கப்புறம் அவரை மன்னர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவர் பல்லவ மன்னன் சமணர்களின் பேச்சு கேட்டு திருநாவுக்கரசரை தீயினால் தைக்கும் சுண்ணாம்பு காலவாயில் தள்ளி கொடுமைப்படுத்தினார். அப்போ மகேந்திரவர்மன் பல்லவ மன்னன் வந்து மற்ற சமணர்களின் பேச்சை கேட்டு திருநாவுக்கரசு இந்த மாதிரி நீ வந்து ஏன் சமண மதத்தை விட்டு சைவத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி இவரை கொடுமைப்படுத்தி சுண்ணாம்பு காலவாயில் போட்டு அவர் சுண்ணாம்பு காலவாய் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு, அது உள்ளர போட்டு இவரை வந்து கொடுமைப்படுத்தினாங்க. சுண்ணாம்பு காலவாயில் 5 எழுத்து மந்திரம் ஓதி மகிழ்ந்தார். அந்த சுண்ணாம்பு காலவாயில் போய் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி இந்த பாட்டும் பாரார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடி நீழலே என்று தொடங்கும் 10 பாடல்களை 7 நாளுக்கு பாடினார். பின் சுண்ணாம்பு காலவாயில் இருந்து சிரித்த முகத்தோடு நலமுடன் திரும்பினார். அந்த சுண்ணாம்பு காலவாயில் போட்டாலும் அவர் வந்து சிவனை பற்றி போட்டு தான் பாடிட்டார். அதாவது சைவ நெறியில் அவங்க வந்து சமண மதத்துக்கு நெறிக்கு வாங்கன்னு சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. அவர் அப்பயும் மாறாமல் விடாப்புடியா சிவனை போற்றியே பாடினார். அந்த சுண்ணாம்பு காலவாயில் தீ இவரை சுடவே இல்லை. கடைசியில் இவர் நல்ல சிரித்த முகத்தோடு உடல்நலத்தோடு திரும்பினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன பாட்டு பாடினார்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கி போன்றது ஈசன் எந்தன் இணையடி நீளே அப்படின்னு பாடினால அவருக்கு அந்த தீயும் வந்து அவரை சுடலை. அதனால எந்தவித உடல் நல கோளாறு இல்லாமல் நல்ல சிரித்த முகத்தோடு அந்த சுண்ணாம்பு காலாவை விட்டு வெளியேறினார். திருப்பி பார்த்தாங்க. திருநாவுக்கரசரை தரையில் படுக்க வைத்து மத யானையை வைத்து மிதித்து கொள்ள திட்டமிட்டனர். அடுத்தது இவர் வந்து கொள்றதுக்கு திட்டமிடுறாங்க. மத யானையை வச்சு கீழே படுக்க வச்சு அவர் அப்படியே மிதிக்க விடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு பிளான் போடுறாங்க. அப்ப இவர் திருப்பி ஒரு பாட்டு பாடுறாரு. சுன் வெண் சந்தன சாந்தும் என தொடங்கும் பதியம் பாடி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பாட்டின் இறுதி அடிகள் வருமாறு பாடினார். இடர் வந்த யானை அவரை வணங்கி மரியாதை செய்துவிட்டு விலகி சென்றது. அப்பயும் பாட்டு பாடுறாரு. சுன் வெண் சந்தன சாந்தும் என தொடங்கும் பதியத்தை பாடி கடைசியில் ஒரு பாட்டு முடியும் போதும் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு அவர் பாடினோடனே அவர் மிதிக்கு வந்த யானையே கொல்ல வந்த யானையே இவரை வணங்கி விலகி சென்றது. இதுதான் வரலாறு. அதாவது கடைசி வரைக்கும் அவர் சமண மதத்துக்கு போவே இல்லை. எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, தைரியமா அந்த சைவ நெறியிலே நின்னார். கடைசியா பார்த்தாங்க. திருநாவுக்கரசரை பல வழிகளில் கொல்ல முயன்று முடியாமல் போக கடைசியில் திருநாவுக்கரசரை கல்லில் சேர்த்து கட்டி கடலில் தூக்கி எறிந்தனர். அதை கடைசியில் பார்த்துங்க, எல்லா இதையும் செஞ்சாச்சு. அதாவது சுண்ணாம்பு கால்வாயில் போட்டு வச்சு பார்த்தாச்சு. அப்பயும் அவர் வந்து அவர் இறக்க மாட்டேங்கிறாரு. மத யானையை வச்சு கொல்லான்னு பார்த்தா யானையை திரும்பி போது கடைசியில் அவருக்கு பார்த்தாங்க. சமணர்களின் அந்த அவங்களுடைய வழிகாட்டல் படி மன்னன் என்ன பண்ணா
சரி இவரை வந்து இவர் உடம்போட கல் நல்ல பெரிய பாறாங்கல்ல இவர் உடம்போட கட்டி தூக்கி கடலில் போடுறான்ட்டான். அதனால இவரை தூக்கி கல்லில் கட்டி இவரை தூக்கி கடலில் வீசுறாங்க. அப்போ திருநாவுக்கரசர் சிறிதும் பயம் இல்லாது நம சிவாய என 5 எழுத்து மந்திரத்தை ஓதி இந்த பதிகத்தை பாடுறாரு. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலிற் பாச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே 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 என்ற பதிகத்தை பாடிய போது அவருடன் சேர்த்து கட்டப்பட்ட கல்லானது படகாக மிதந்து நாவுக்கரசின் உயிரை காத்தது. நாவுக்கரசரின் இறையுணர்வை அறிந்த மன்னன் சமண நெறியிலிருந்து சைவ நெறிக்கு மாறினான். இவரை வந்து சைவ மதத்திலிருந்து சமண நெறிக்கு மாற்றணும்னு மன்னன் வந்து பல்லவ மன்னன் வந்து இல்லாத இந்த மாதிரி தொந்தரவுகள் அவரை கொள்றதுக்கு முயற்சி பண்ணா. கடைசியில் இவரோட இறையுணர்வை பார்த்து அந்த சமண மதத்தில் இருந்த பல்லவ மன்னன் இந்த சைவ நெறிக்கு மாறினான். இதுதான் வரலாறு. அவர் என்ன பாட்டு பாண்டாருன்னா, அந்த கடலில் தூக்கி கல்லை கட்டி தூக்கி கடலில் போட்டோடனே என்ன பாட்டு பாண்டாருன்னா, சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே 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 அப்படின்னு பாடின உடனே அந்த அவர் உடம்போட சேர்த்து கட்டப்பட்ட கல்லானது அப்படியே தெப்பமாக படகாக மாறி அவரை கரை சேர்த்தது. அப்புறம் அப்பர்னு பேர் எப்படி வச்சு திருநாவுக்கரசர் இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அவர் திருஞான சம்பந்தத்தை பற்றி கேள்விப்படுறாரு. அதனால திருஞான சம்பந்தத்துக்கு சீர்காழி சிதம்பரம் பக்கத்தில் சீர்காழியில் இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு திருநாவுக்கரசர் வந்து சீர்காழி போறாரு. அங்கே வந்து திருநாவுக்கரசர் வந்து திருஞான சம்பந்தத்தை பார்த்த உடனே அப்பரே என உள்ள முருக அழைக்க நாவுக்கரசர் மிக அடக்கமாக அடியேன் என்றார். ஞானசம்பந்தர் பெருமானால் திருநாவுக்கரசர் அப்பர் என போற்றப்பட்டார். ஞானசம்பந்தர் வந்து வயசுல எல்லாம் ஒரே ஒத்த சமகாலத்தில் இருந்தவங்க. அதில் வந்து திருஞான சம்பந்தர் வயசுல கொஞ்சம் சின்னவர். அதனால இவர் பெரியவரை பார்த்தோன்னே அப்பரே அப்படின்னு உள்ள முருக அன்போடு திருஞான சம்பந்தர் நாவுக்கரசரை அழைத்தார். அதற்கு நாவுக்கரசர் அடியேன் என்றார். ஞானசம்பந்தர் பெருமானால் திருநாவுக்கரசர் அப்பர் எனவும் போற்றப்பட்டார். திருவையாற்றில் கைலை காட்சியை கண்டுகளித்தார். இப்படியே இவர் ஒரு ஒருத்தமாக போய் எல்லாத்தையும் சிவனை பற்றி பாடிக்கிட்டே இருக்கிறாரு. வயசாயிடுச்சு. வயது முதிர்வால் உடல் தாழ்ந்தாலும் கைலிக்கு சென்று இறைவனை காண விரும்பி காடு மலைகளை கடந்து சென்றார் அப்பர் பெருமான். வயசாயிடுச்சு. எப்படியே போய் கைலைக்கு சென்று இறைவனை பார்த்துன்னு அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. காடு மலை எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து தவசி ஒருத்தர் வந்து ஒரு பொய்கையை காட்டி, ஒரு குளம் மாதிரி இருக்கிற பொய்கையை காட்டி இதில் மூழ்கி எழுந்தா திருவையாறில் எழும்பலாம், அப்படி வந்தாக்கா கையில உங்களுக்கு காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு இவர் அந்த தவசி காட்டின பொய்களை மூழ்கி எழுந்திருக்கிறாரு. பார்த்தா திருவையாறில் இருக்கிறாரு. அங்கே வந்து கையிலை காட்சியை கண்ணாரை கண்டுகளுத்து மாதர் பிறை கன்னி ஆணை அப்படிங்கிற பதிகத்தை பாடுறார். அப்பர் இறைவனடி சேர்றார். அப்பர் தன் இறுதி காலம் நெருங்குவதை அறிந்து இறைவனையே எக்கணமும் நினைத்து கொண்டிருந்தார். எண்ணுகேன் என் சொல்லி என தொடங்கும் திரு தாண்டகத்தை உள்ள முருக நெகிழ்ந்தி பாடி இறைவனடி சேர்ந்தார். இதான் திருநாவுக்கரசர் அப்பர் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய சில தேவார திருப்பாடல்களும். இந்த மாதிரி நிறைய அவர் பாடியிருக்கிறாரு. அவருக்கு முதல்ல இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கடவுள் பக்கத்தில் திருவருகை வீராட்டினேஸ்வரத்தில் நல்லா பாடுனால சிவனே அவருக்கு வந்து நாவுக்கரசன் பெயரை சூட்டினார். சமண மதத்துக்கு போனாலும் அவர் பேர் தர்மசேரன் வந்துச்சு. மருள் நீக்கியார், தர்மசேரனர், நாவுக்கரசர். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் அப்பர்னு பேர் வச்சாரு. அதனால இவர் பேர் மருள் நீக்கியார், தர்மசேனர், நாவுக்கரசர், திருநாவுக்கரசர், அப்பர், இப்படி பல பேரில் இருக்குது. இவர் எழுதின திருப்பாடல்கள் தான் 12 திருமுறையில் 4வது திருமுறை, 5வது திருமுறை, 6வது திருமுறையாக சேர்த்துருக்குறாங்க. இன்னும் நம்ம வந்து அவர் பாடின தேவார பாடல்களை தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் தேவார திருப்பாடல்களை தினமும்
பாடி வந்தால் துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு இறையர்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தினமும் தேவார பாடல்களை பாடுவோம். வாழ்வில் நலமும் வளமும் பெறவே. நன்றி, வணக்கம்.